ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டியான பூண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் இல்லைன்னா தவால 5 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம தோல் உரிச்சு வச்சிருக்க 75 பூண்டு பல்லை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கலாம். பூண்டோட கலர் ஓரளவுக்கு மாறி இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம வதக்கலாம். வெங்காயமும் லேசாக கலர் மாறினோடனே நம்ம காரத்துக்கு ஏற்ப 5 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா 5 மிளகா சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுங்க அப்படின்னா நீங்கள் 3 இல்லைன்னா 4 மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி கலர் மாறி வரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விடலாம். வெங்காயம் பூண்டு மிளகாலாம் நல்லா ஆறியிருக்கு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார்லேயே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். அதே பேனில் 3 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பூண்டு சட்னி ரெடி. இதை நம்ம இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பூண்டு சட்னி இட்லி இல்லைன்னா தோசை எது கூட வச்சு சாப்பிட்டா பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.